சார் மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் ஹார்ட் டிஸ்க் வச்சு திசை திருப்ப பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. யார்? நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி. அவர் என்ன வேணாலும் பேசலாம். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டே தான் இருப்போம். சரியா? செந்தில் பாலாஜி வந்த பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியும். ஸோ செந்தில் பாலாஜியோட பேட்டியில நானும் மதியம் பார்த்தேன். என்ன சொன்னாரு? டெண்டர்ல வந்து என்ன இருக்கு, போர்டு தான் அப்ரூவ் பண்ணுச்சுன்னு. அப்புறம் எதுக்கு சிபிஐ விசாரணை வந்துச்சு? செந்தில் பாலாஜி இருக்கப்ப தானே இந்த டெண்டர் வந்து விடப்பட்டுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர். ஏன்னா போர்டில் நீங்களே ஒரு 4 பேரை உட்கார வச்சுட்டு நீங்களே அப்ரூவ் பண்ண சொன்னா அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா? ஸோ இந்த டெண்டர்ல 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை எதுக்கு 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இதனால சிபிஐ போச்சு. ஸோ இந்த செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப தான் இதே டெண்டர் போச்சு. ஸோ டெண்டர் எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்றோம் நம்ம. ஸோ டெண்டர் இவ்வளோ பெரிய கம்பெனியில் டெண்டர்ல நீங்க எஸ்டிமேஷன் பண்றப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க 13 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷனே கொடுக்கறதுக்கு நம்ம வந்து டெண்டர் கோட்டே அப்படி பண்ணுவோம்னா அப்போ எஸ்டிமேஷன்ல ப்ராப்ளம் இருக்குல்ல, அடித்தளத்திலே ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இது மாதிரி எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து டெண்டர் எஸ்டிமேஷன்ல நீங்க தவறு பண்ணிருப்பீங்க. ஸோ நம்ம போன வாரம் பார்த்திருப்பீங்க, பிரஸ்ல எல்லாம் வந்திருக்கும். டெண்டர் எஸ்டிமேஷன் பாலிசி இப்போ புதுசாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா மார்க்கெட் ரேட் அசஸ்மெண்ட் பண்ணணும், மேனுஃபேக்சர் ரேட் அசஸ்மெண்ட் பண்ணணும், அது இல்லாமல் மதர் ஸ்டேட் அதர் பிஓஸ் எல்லாம் அசஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் பிஓ எப்படி இருக்கு, மதர் ஸ்டேட் ரேட்டு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வச்சு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. எங்கேயுமே வந்து மேனுஃபேக்சர் ரேட்டு மார்க்கெட் ரேட் எல்லாம் பார்க்கல. ஸோ டெண்டர் பாலிசி வைஸ் வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய காரணத்தினால தான் தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டே வரோம். ஒவ்வொரு இடத்துலையும் பாலிசி வைஸ் டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. எதனால வந்து சோலார்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு? சோலார் பவர்ல எங்க போனாலும் என்ன சொல்றாங்க, நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா எங்கேயுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அன்னைக்கு போன வாரம் மீட்டிங்ல வெண்டர்ஸ் மீட்டிங்ல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, எங்கேயுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு சில புரோக்கர்களுக்கு போய் 25 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, 30 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு மெகாவாட்டுக்கு. ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்தால்தான் அந்த புரோக்கர்கள் வந்து பாஸ் பண்ணப்பட்ட நிலைமையில கடந்த 5 வருஷமாக இதே உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்த டைம்ல இருந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதை வெளிப்படைத்தன்மை கொண்டு போறதுக்கான வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். ஏன்னா நிறைய பேருடைய பங்களிப்பு நம்மளுடைய சோலார்ல நிறைய ரெனியூபிள் எனர்ஜியில் நிறைய பேருடைய பங்களிப்பு வேணும். அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். இது நல்ல க்ரோ ஆக வேண்டிய இடத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் சோலார் பவர்ல நிறைய வளர்ச்சிகள் அடைய வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 புரோக்கர்களை வைத்து இந்த கடந்த 5 ஆண்டுகளாக இந்த டிபார்ட்மெண்ட் முழுவதும் இப்படிதான் இருந்திருக்கு. ஸோ இதை சரி செய்ய வேண்டிய வேலைகள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இது சோலார்ல வெளிப்படைத்தன்மையோடு யார் வேணாலும் பங்களிக்கலாம், அவங்களுக்குலாம் ஓப்பனா கொடுக்கணும், டிரான்ஸ்பரண்டா கொடுக்கணுன்ற வேலைகளை பண்றோம். பாலிசி லெவல் டெசிஷன் இருக்கணும். வெகு விரைவில் அதுக்கான வெப்சைட் லான்ச் செய்யப்படும். ஸோ இனிமேல் டிரான்ஸ்பரண்டா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான அந்த இடம், லோட் ஃப்ளோ ஸ்டடி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான ஒதுக்கீடுகள் செய்யப்படும். யாருக்குனாலும் அவங்க வந்து முடிஞ்ச பிறகு கமிஷன் பண்ண முடியும். இப்போ ஒரு 4-5 புரோக்கர் சேர்ந்து ஒரு சில இடத்துல வந்து அவங்களே வந்து ஒரு சில மெகாவாட்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவர்களுக்கு கீழே தான் மற்றவங்க போய் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு சோலார்ல. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நிலக்கரியில என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு பல விதிமுறை மீறல்கள் செய்யப்பட்டு பர்ச்சேஸ் செய்யப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வேலிடேட் பண்ணி பாலிசி லெவலில் சேஞ்சஸ் பண்ணாதான் நம்ம அடுத்த வேலையை பண்ண முடியும். பாலிசி லெவலில் இப்போ டெண்டர்ல எஸ்டிமேஷனே உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்தப்ப 8 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய்க்கு இதே செந்தில் பாலாஜி இருக்கப்ப தான் வாங்கியிருக்கு. இதே தானே சிபிஐக்கு போயிருக்கு. அப்போ செந்தில் பாலாஜிக்கு தெரியலையா? அப்போ வந்து இதே போர்டுலாம் போய் போர்டு அப்ரூவ் போகும், அப்புறம் அங்கே இருக்கவங்களை அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ போர்டில் யாரை வச்சு எப்படி அப்ரூவ் வாங்கணும்னு செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா? ஏன் வந்து டிரான்ஸ்போர்ட்ல அவர் இருந்தப்ப பல பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாத்தினான்னு கோர்ட்ல இருக்கு. 2000 பேர் அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க அந்த கேஸ்ல மட்டும். அந்த கேஸை வந்து ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டா பண்ணாங்கன்னு செந்தில் பாலாஜி தெரியாதா? சுப்ரீம் கோர்ட் இப்போ வரைக்கும் கேட்குது, இவ்வளவு 2000 பேர் அக்யூஸ்டா சேர்த்தீங்கன்னா இந்த கேஸ் முடியறதுக்கு 600 வருஷம் ஆகும். 600 வருஷம் இழுத்தடிக்கிறதுக்கான வேலையை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து விஞ்ஞான முறையில் கொண்டு போய் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு செந்தில் பாலாஜி தெரியாதா? ஸோ எல்லாத்தையும் எங்கெங்க தவறு நடந்தோ அந்த தவறை எல்லாம் சரி செய்யறதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அடித்தளத்திலே நிறைய தவறுகள் இருக்குது. பாலிசி லெவலில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஷ் விற்பனை. நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஆஷ் விற்பனை இருக்கு. எங்கேயாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா? எல்லா ஊர்லேயும் ஆஷ் வாங்குறாங்க. எங்கே போய் வாங்குறாங்க? அதுலேயும் 4-5 புரோக்கர் இருக்காங்க. அந்த புரோக்கர்கிட்ட போய் வாங்குறாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண பிறகுதான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். டெண்டர்ல எஸ்டிமேஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க அதுக்கப்புறம் எந்த டெண்டர் ப்ரொசீட் பண்ணுவீங்க சொல்லுங்க? எஸ்டிமேஷன்ல நீங்க வந்து எதை வச்சு எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா, நாங்கள் பழைய பிஓ வச்சு எஸ்டிமேட் பண்ணோம், இல்ல பக்கத்து ஸ்டேட்டை பார்த்து எஸ்டிமேட் பண்ணோம், இல்ல இவங்க புரோக்கர் கம்பெனி ஒரு 4-5 கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில கொடுத்த கொட்டேஷனை வச்சு நாங்கள் எஸ்டிமேஷன் பண்ணோம்னா அதெல்லாம் வச்சு இவ்வளவு பெரிய நிறுவனம் இயங்க முடியாது. மார்க்கெட் ரேட்ல மேனுஃபேக்சர் ரேட்ல எப்படி இருக்கு தரமான ஒரு பொருள் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 7 லட்ச ரூபானா நம்ம 7 லட்ச ரூபாய்க்கு தான் ஓட் பண்ண முடியும்.
நம்ம அதை போய் 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணாங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி சிபிஐ வந்து கேட்கும். ஸோ அதனால எல்லாவற்றையும் ப்ராப்பராக பாலிசி லெவலில் தவறு நடக்காதவர் பாலிசி லெவல் டெசிஷன் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் எடுக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்கள் அனைத்தும் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும். என்னென்ன சீரமைக்கப்பட்டுள்ளது, எந்தெந்த வகையாக சீரமைக்கப்பட்டுள்ளது, இதற்கு முன்னால் இது எப்படி இருந்தது, எல்லாத்தையும் ஒவ்வொரு வரி விடாமல் நாங்கள் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவோம்.